நிறைய பேருக்கு கிருஷ்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தியும் கோகுலாஷ்டமியும் ஒன்று என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உள்ளது. அது என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஒருமுறை பூமாதேவி விஷ்ணு பகவானிடம் சென்று பூமியில் தீய செயல்களை செய்து வரும் மனிதர்களின் பாரம் தாங்க முடியவில்லை என்று வேண்டுகோள் விடுத்தாள். பூமித்தாயின் பாரத்தை குறைக்க விஷ்ணு பகவான் முடிவு செய்தார். எனவே பூமித்தாயின் வேண்டுகோளின்படி விஷ்ணு பகவான் கிருஷ்ண அவதாரம் எடுத்தார். அதற்காக தேவகி மற்றும் வசுதேவர் என்ற தம்பதியரின் மகனாக பிறக்க முடிவு செய்தார். விதி வசத்தால் தேவகி மற்றும் வசுதேவர் இருவரும் கொடூர அரக்கனான கம்சனுடைய சிறைச்சாலையில் கைதிகளாக பிடிபட்டிருந்தனர். அதன்படி ஒரு ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திர நாளன்று தேவகியின் மகனாக பிறந்தார். அது கிருஷ்ண பகவான் அவதரித்த அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஒரே நாளில் தான் வருமா என்றால் இல்லை. ஒவ்வொரு வருடத்திற்கும் மாறுபடும். எனவே ஏதாவது ஒரு நாளை கிருஷ்ணன் அவதரித்த நாளாக கொண்டாட விரும்பினர். அதாவது கிருஷ்ணன் அஷ்டமியில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்ததால் கோகுலாஷ்டமி என்று பொதுவாக மக்கள் கொண்டாடினர். ஆனால் பெரிய பெரிய கோயில்களில் பெரும்பாலும் நட்சத்திரத்தையே பின்பற்றுவார்கள். எனவே கோயில்களில் கிருஷ்ணன் அவதரித்த ரோகிணி நட்சத்திரத்தை கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடினார்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை குழந்தையாக பாவித்து வழிபடுவது சிறப்பு. மேலும் பல அரிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.